உங்க போனுக்கு ஒரு மெசேஜ் வருகிறது. அதில் உங்கள் வங்கிக் கணக்கில் 5000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டுள்ளது என்று இருந்தால் எப்படி இருக்கும்? கற்பனை அல்ல. கடந்த சில நாட்களாக தமிழகத்தில் லட்சக்கணக்கான பெண்களின் மொபைலில் இந்த மெசேஜ் தான் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. இது என்ன திடீர் ஜாக்பாட்? ஏற்கனவே 5000 ரூபாய் வந்தாச்சு, இப்போ அடுத்த 5000 ரூபாய் வரப்போகிறதா? 2026 தேர்தலை மையமாக வைத்து தமிழக அரசு போடும் அந்த மெகா பிளான் என்ன? வணக்கம். தமிழக அரசியலிலும் மக்கள் நலத்திட்டங்களிலும் இப்போது ஹாட் டாபிக் இதுதான். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். இதுவரை மாதம் 1000 ரூபாய் வந்து கொண்டிருந்த நிலையில் திடீரென 5000 ரூபாய் கொடுக்கப்பட்டதன் பின்னணி என்ன? இதில் இருக்கும் அரசியல் கணக்குகள் என்ன? இதோ விரிவான அலசல். முதலில் நடந்ததை சுருக்கமாக பார்ப்போம். கடந்த பிப்ரவரி 13ஆம் தேதி தமிழகம் முழுவதும் உள்ள சுமார் 1,31,00,000 பெண்களின் வங்கிக் கணக்குகளில் தலா 5000 ரூபாய் நேரடியாக வரவு வைக்கப்பட்டது. சாதாரண ஒரு நாளில் ஏன் இவ்வளவு பெரிய தொகை? இங்கேதான் அரசு ஒரு சாதுரியமான கணக்கை போட்டிருக்கிறது. பொதுவாக மாதம் 1000 ரூபாய் கொடுக்கும் திட்டத்தில் பிப்ரவரி மாதத்திற்கான தொகை, மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களுக்கான 2000 ரூபாய் முன்பணம், இதனுடன் கோடைக்கால சிறப்பு தொகுப்பாக கூடுதலாக 2000 ரூபாய் என மொத்தம் 5000 ரூபாய் வழங்கப்பட்டிருக்கிறது. உறுதியாக தெரிந்தது என்னவென்றால், இது வெறும் உதவித்தொகை மட்டுமல்ல, வரப்போகும் தேர்தலுக்கான ஒரு வலுவான அடித்தளம். சரி, இப்போது உண்மை என்ன? ஏன் 2 மாத தொகையை முன்கூட்டியே கொடுக்க வேண்டும்? இதற்கு மிக முக்கிய காரணம் தேர்தல் நடத்தை விதிகள். 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வருவதால் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டவுடன் அரசு எந்த புதிய நிதிச் சலுகைகளையும் வழங்க முடியாது. ஒருவேளை தேர்தல் நேரத்தில் பணம் போய் சேரவில்லை என்றால் அது மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தலாம். இதை தவிர்க்கவே மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதத்து தொகையை முன்கூட்டியே அட்வான்ஸாக வழங்கிவிட்டது தமிழக அரசு. இதன் பின்னணி என்னவென்று பார்த்தால், பயனாளிகளுக்கு தடையின்றி பணம் கிடைப்பதை உறுதி செய்வது ஒரு பக்கம் இருந்தாலும், தேர்தல் களத்தில் தங்களுக்கு சாதகமான ஒரு சூழலை உருவாக்குவதும் மற்றொரு காரணமாக சொல்லப்படுகிறது. இங்கேதான் ட்விஸ்ட். இந்த 5000 ரூபாயுடன் கதை முடியவில்லை. இப்போது பரவி வரும் அடுத்த செய்திதான் பலரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. பயனாளிகளுக்கு மேலும் ஒரு 5000 ரூபாய் வழங்க அரசு ஆலோசித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது உண்மையா அல்லது வெறும் வதந்தியா? இதை பற்றி சில ஊடகங்கள் தெரிவிப்பது என்னவென்றால், இது ஏற்கனவே வழங்கப்பட்டு வரும் 1000 ரூபாய் திட்டத்தின் நீட்சி அல்ல, மாறாக மகளிரின் பொருளாதார முன்னேற்றத்திற்காக கொண்டுவரப்பட உள்ள ஒரு புதிய திட்டமாக இருக்கலாம். இங்கே உங்களிடம் ஒரு கேள்வி. அரசின் இந்த நேரடி பண உதவி திட்டங்கள் பெண்களின் வாழ்வாதாரத்தை உண்மையிலேயே உயர்த்துகிறதா அல்லது இது தேர்தலுக்கான ஒரு கவர்ச்சிகரமான யுக்தியா? உங்கள் கருத்தை கீழே கமெண்ட் செய்யுங்கள். சரி, இந்த அடுத்த 5000 ரூபாய் எதற்காக கொடுக்கப்படலாம்? அரசு வட்டாரங்களில் கசிந்துள்ள தகவல்களின்படி இது ஒரு சுயதொழில் ஊக்கத்தொகை திட்டமாக இருக்க வாய்ப்புள்ளது. தமிழக அரசு இப்போது மகளிரை பொருளாதார ரீதியாக சுதந்திரமானவர்களாக மாற்றும் முயற்சியில் இறங்கியிருக்கிறது. மாதம் 1000 ரூபாய் என்பது அன்றாட தேவைகளுக்கு உதவும். ஆனால் அவர்களை தொழில் முனைவோராக மாற்ற வேண்டுமென்றால் ஒரு முதலீடு தேவை. அந்த முதலீட்டின் ஒரு பகுதியாகத்தான் இந்த அடுத்த 5000 ரூபாய் திட்டம் திட்டமிடப்படுகிறதாக கூறப்படுகிறது. இதன் பின்னணி என்னவென்றால், வெறும் இலவசங்களை கொடுப்பதை விட ஒரு தொழிலை தொடங்க தூண்டுவது நீண்டகால பலனை தரும் என்பது அரசின் எண்ணமாக இருக்கலாம். இது கடனுதவியாக இருக்குமா அல்லது மானியமாக இருக்குமா என்பது குறித்த இறுதி முடிவு இன்னும் எடுக்கப்படவில்லை. பொதுவான பின்னணியை பார்த்தால், தமிழகத்தில் மகளிர் உரிமை திட்டம் தொடங்கப்பட்ட போது வெறும் 1 கோடி பேருக்குத்தான் இது சேரும் என்று சொல்லப்பட்டது. ஆனால் படிப்படியாக பயனாளிகளின் எண்ணிக்கை உயர்த்தப்பட்டு இப்போது 1.31 கோடி பேர் பலன் பெறுகிறார்கள். இந்த திட்டத்திற்காக தமிழக அரசு ஆண்டுக்கு சுமார் 13,000 கோடி ரூபாய்க்கு மேல் செலவிடுகிறது. இப்போது வழங்கப்பட்டுள்ள 5000 ரூபாய் மற்றும் அடுத்ததாக திட்டமிடப்படும் தொகை என பார்த்தால் அரசின் நிதிச்சுமை இன்னும் அதிகரிக்கும். ஆனால் தேர்தல் ஆண்டு என்பதால் அரசு இதை பின்வாங்க தயாராக இல்லை. சர்வதேச ஊடகங்கள் மற்றும் பொருளாதார நிபுணர்களின் கருத்துப்படி, இதுபோன்ற நேரடி பணப்பரிமாற்ற திட்டங்கள் சந்தையில் பணப்புழக்கத்தை அதிகரித்து கிராமப்புற பொருளாதாரத்தை வேகப்படுத்தும் என்று சொல்லப்படுகிறது. இந்த ஒரு விஷயம்தான் முக்கியம். இந்த திட்டத்தில் பயன்பெறும் தகுதிகள் என்ன? இதுவரை பணம் வராதவர்கள் அடுத்த கட்டத்தில் இணைய முடியுமா? அரசு அதிகாரிகள் தரப்பில் கூறப்படுவது என்னவென்றால், புதிய பயனாளிகளை இணைக்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது.
குடும்பத் தலைவிகளாக இருக்கும் பெண்கள், ஆண்டு வருமானம் குறிப்பிட்ட வரம்பிற்குள் இருப்பவர்கள் மற்றும் சொந்தமாக கார் போன்ற வாகனங்கள் இல்லாதவர்கள் இந்த திட்டத்தின் கீழ் தகுதியுள்ளவர்களாக கருதப்படுகிறார்கள். இந்த இடத்தில்தான் சில விமர்சனங்களும் எழுகின்றன. தகுதியுள்ள பல பெண்களுக்கு இன்னும் பணம் கிடைக்கவில்லை என்ற குற்றச்சாட்டும் ஒரு பக்கம் இருக்கிறது. இதை சரி செய்யவே ஒவ்வொரு மாவட்டத்திலும் சிறப்பு முகாம்கள் மற்றும் மேல்முறையீட்டு அலுவலகங்கள் செயல்பட்டு வருகின்றன. இப்போது நாம் ஒரு முக்கியமான காலவரிசையை பார்ப்போம். 2021 தேர்தல் வாக்குறுதியாக இது அறிவிக்கப்பட்டது. 2023 செப்டம்பர் மாதம் அண்ணா பிறந்த நாளில் இது தொடங்கப்பட்டது. 2024 பயனாளிகளின் எண்ணிக்கை உயர்த்தப்பட்டது. இப்போது 2026 தேர்தல் நெருங்கும் வேளையில் மொத்தமாக 5000 ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. இந்த தொடர்ச்சியான வளர்ச்சியை பார்த்தால் அரசு இதை எவ்வளவு பெரிய அரசியல் ஆயுதமாக கருதுகிறது என்பது புரியும். இந்த திட்டத்தின் வெற்றிதான் அடுத்த முறை ஆட்சி அதிகாரத்தை தீர்மானிக்கும் என்று ஆளும் கட்சி நம்புகிறது. அதே சமயம் எதிர்க்கட்சிகள் இது வாக்காளர்களுக்கு கொடுக்கப்படும் லஞ்சம் என்று விமர்சித்து வருகின்றன. ஆனால் அரசு இதை உரிமைத் தொகை என்றே அழுத்தம் திருத்தமாக சொல்கிறது. சரி, இப்போ உண்மை என்ன? அடுத்த 5000 ரூபாய் எப்போது வரும்? அரசு இதற்கான நெறிமுறைகளை உருவாக்குவதாக தெரிகிறது. இது எல்லா பெண்களுக்கும் கிடைக்குமா என்பது சந்தேகம்தான். குறிப்பாக சிறு தொழில் செய்ய விரும்பும் மகளிர் சுய உதவிக் குழுக்கள் அல்லது தனிப்பட்ட முறையில் தையல் இயந்திரம் சிறு வியாபாரம் தொடங்க விரும்புபவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படலாம். இங்கேதான் ஒரு நுணுக்கமான விஷயம் இருக்கிறது. அரசு நேரடியாக பணமாக கொடுக்காமல் வங்கி மூலமாக கடனுதவியுடன் இணைந்த மானியமாக வழங்கினால் அது நீண்டகால அடிப்படையில் பெண்களுக்கு பலனளிக்கும். இதன் மூலம் சுமார் 50 லட்சம் பெண்கள் தொழில் முனைவோராக மாற்றப்படலாம் என்பது அரசின் மெகா பிளான். இதன் தாக்கம் எப்படி இருக்கும்? தமிழக பெண்கள் மத்தியில் இந்த திட்டம் ஏற்படுத்தியுள்ள மாற்றங்கள் பற்றி சில கள ஆய்வுகள் என்ன சொல்கின்றன? கிராமப்புறங்களில் இந்த பணம் பல குடும்பங்களின் அத்தியாவசிய தேவைகளான மருந்து செலவுகள், குழந்தைகளின் கல்விச் செலவுகள் மற்றும் சிறு சேமிப்புகளுக்கு பயன்படுகிறது. மாதம் 1000 ரூபாய் என்பது சிறிய தொகையாக தெரிந்தாலும் கோடிக்கணக்கான மக்களின் கைகளில் அது சேரும்போது அது மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்குகிறது. ஆனால் அதே சமயம் இதற்கான நிதியை திரட்ட அரசு மற்ற துறைகளின் செலவுகளை குறைக்கிறதா என்ற கேள்வியும் எழாமலில்லை. சாலை திட்டங்கள், கட்டமைப்பு வசதிகள் போன்றவற்றுக்கான நிதி ஒதுக்கீடு பாதிக்கப்படுகிறதா என்பதை நாம் கவனிக்க வேண்டியிருக்கிறது. இருப்பினும் மக்களின் கைகளில் நேரடியாக பணம் செல்வதுதான் உடனடி தீர்வாக இருக்கும் என்று அரசு தரப்பு வாதிடுகிறது. இங்கே சிலரின் கருத்து என்னவென்றால், தேர்தல் நேரத்தில் மட்டும் ஏன் இவ்வளவு வேகம்? கடந்த 3 ஆண்டுகளில் இல்லாத வேகம் இப்போது தெரிகிறது. பிப்ரவரி மாதத்திலேயே ஏப்ரல் மாத தொகையை கொடுப்பது என்பது முன்கூட்டியே திட்டமிடப்பட்ட ஒரு நடவடிக்கை. தேர்தல் ஆணையம் கெடுபிடி காட்டும் முன்பே மக்களின் மனதை வெல்லும் முயற்சியாக இது பார்க்கப்படுகிறது. இந்த 5000 ரூபாயை தவிர மற்ற சில திட்டங்களிலும் மாற்றங்கள் செய்யப்படலாம் என தெரிகிறது. உதாரணமாக, ரேஷன் கடைகளில் வழங்கப்படும் பொங்கல் பரிசு தொகுப்பு அல்லது இதர சிறப்பு திட்டங்களையும் முன்கூட்டியே செயல்படுத்த ஆலோசனைகள் நடக்கின்றன. ஆனால் இதை பற்றி எதிர்க்கட்சிகள் தேர்தல் ஆணையத்தில் புகார் அளிக்க வாய்ப்புள்ளதா என்றால் ஆம். ஏற்கனவே வழங்கப்பட்டு வரும் திட்டங்களின் அட்வான்ஸ் தொகை என்பதால் இதில் பெரிய சிக்கல் இருக்காது என அரசு சட்ட வல்லுநர்கள் கருதுகின்றனர். சரி, இப்போ ஒரு முக்கியமான ஒப்பீடு பார்ப்போம். இந்தியாவின் பிற மாநிலங்களில் இதுபோன்ற திட்டங்கள் இருக்கிறதா? மத்திய பிரதேசத்தில் லாட்லி பெஹனா திட்டம், கர்நாடகாவில் கிருஹலக்ஷ்மி திட்டம் என பல மாநிலங்கள் இப்போது தமிழ்நாட்டை பின்பற்றி வருகின்றன. ஆனால் தமிழகத்தில் 1.31 கோடி பேர் என்பது மிகப்பெரிய எண்ணிக்கை. இந்த திட்டத்தின் வெற்றி மற்ற மாநிலங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக மாறியிருக்கிறது. தேசிய அளவில் இது ஒரு விவாத பொருளாகவே மாறிவிட்டது. இலவசங்களா அல்லது மக்கள் நல திட்டங்களா என்ற விவாதத்தில் இவை மக்களின் வாங்கும் சக்தியை அதிகரிக்கின்றன என்பது ஒரு வலுவான வாதமாக முன்வைக்கப்படுகிறது. அடுத்த 5000 ரூபாய் குறித்து ஒரு முக்கியமான கேள்வி எழுகிறது. இது எப்போது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும்? அநேகமாக மார்ச் மாத இறுதியில் அல்லது ஏப்ரல் முதல் வாரத்தில் இதற்கான அறிவிப்பு வர வாய்ப்புள்ளது. அரசு இப்போது நிதித்துறையுடன் ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளது. இந்த திட்டத்திற்கு தேவையான நிதி ஆதாரம் எங்கே இருக்கிறது? தமிழக அரசின் கடன் சுமை ஒரு பக்கம் இருந்தாலும் பெண்களுக்கான திட்டங்களுக்கு முன்னுரிமை அளிக்க முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. இதற்காக சில வர்த்தக வரிகள் மற்றும் இதர வருவாய் ஆதாரங்களை அரசு சீரமைத்து வருவதாக தெரிகிறது.
இப்போது மக்கள் மத்தியில் இருக்கும் சில பொதுவான கேள்விகளுக்கு பதில் பார்ப்போம். ஏற்கனவே 5000 ரூபாய் வந்துவிட்டதா? ஆம். தகுதியுள்ள 1.31 கோடி பெண்களின் கணக்கில் பிப்ரவரி 13 முதல் 15ஆம் தேதிக்குள் பணம் வரவு வைக்கப்பட்டது. உங்கள் கணக்கை சரிபார்க்கவும். பணம் வராதவர்கள் என்ன செய்ய வேண்டும்? உங்கள் அருகிலுள்ள இ-சேவை மையம் அல்லது வட்டாட்சியர் அலுவலகத்தில் மேல்முறையீடு செய்யலாம். வங்கிக் கணக்குடன் ஆதார் இணைக்கப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். தேர்தல் முடிந்ததும் இந்த திட்டம் நிறுத்தப்படுமா? இல்லை, இது நிரந்தர திட்டம் என்று அரசு அறிவித்துள்ளது. நிதி ஒதுக்கீடு பட்ஜெட்டில் தொடர்ந்து செய்யப்பட்டு வருகிறது. அடுத்த 5000 ரூபாய் யாருக்கு கிடைக்கும்? இது முக்கியமாக சுயதொழில் செய்ய ஆர்வம் காட்டும் பெண்களுக்கு கிடைக்க வாய்ப்புள்ளது. இதற்கான விண்ணப்பங்கள் விரைவில் வரவேற்கப்படலாம். முடிவாக பார்த்தால், தமிழக அரசின் இந்த மெகா பிளான் வெறும் நிதியுதவி மட்டுமல்ல, இது ஒரு மிகப்பெரிய சமூக மாற்றத்திற்கான முயற்சியாக பார்க்கப்படுகிறது. அதே சமயம், தேர்தல் களத்தில் இது எந்த அளவுக்கு வாக்குகளாக மாறும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஏற்கனவே வழங்கப்பட்ட 5000 ரூபாய் ஒரு கவசமாக அரசுக்கு உதவும். வரப்போகும் அடுத்த 5000 ரூபாய் திட்டம் பெண்களின் பொருளாதார வலுவை இன்னும் அதிகரிக்கும் என நம்பப்படுகிறது. ஆனால் இந்த திட்டங்களை சரியாக கடைக்கோடி பெண்ணுக்கும் கொண்டு சேர்ப்பதில்தான் அரசின் வெற்றி இருக்கிறது. நிச்சயமாக 2026 தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் இதுபோன்ற அதிரடி அறிவிப்புகள் இன்னும் பல வரலாம். ஆனால் எதுவாக இருந்தாலும் மக்களின் வரிப்பணம் சரியான முறையில் தகுதியானவர்களுக்கு சென்றடைகிறதா என்பதை பொதுமக்களாகிய நாம் கண்காணிக்க வேண்டும். உங்களுடைய கருத்து என்ன? தமிழக அரசின் இந்த மகளிர் உரிமை திட்டம் மற்றும் அடுத்ததாக வரப்போகும் புதிய திட்டங்கள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இது பெண்களின் முன்னேற்றத்திற்கு உதவுமா அல்லது இது ஒரு தேர்தல் யுக்தி மட்டும்தானா? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் செய்யுங்கள். இதுபோன்ற விரிவான செய்திகள் மற்றும் விளக்கங்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு முக்கிய செய்தியுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.